Hey guys, welcome back. Oneplus போன வருஷம் வந்து அவங்களோட பட்ஜெட் செக்மெண்ட்ல நாடை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த ஃபோன் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் பட் அவங்க கிரியேட் பண்ண ஹைப் ப்ளஸ் அந்த ஃபோன் வந்து 25 to 30,000 ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா நாடோட சக்ஸஸரான நாட் 2 அப்படின்னு இப்போதைக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். இந்த நாட் 2 வந்து எப்போ லான்ச் பண்ணுவாங்க, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்களா, என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கொடுக்க போகிறாங்கன்னு கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் நாட் 2 வந்து செம்ம கலக்கிட்டு இருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இனி நம்ம வீடியோவில் இந்த நாட் 2 பற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ், ரூமர், ஸ்பெகுலேஷன் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் வந்து நாட் சிஇ லான்ச் பண்ண இருக்காங்க. நாட் சிஇ வந்து அண்டர் 25,000 லான்ச் பண்ண போகிறதா OnePlus ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நாட் சக்ஸஸர் கிடையாது. பட் நாட் 2 நம்ம பார்த்தோன்னா நாட் சிஇக்கு வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் கூட நம்ம சொல்லலாம். நாட் 2ஓட டிசைன் பார்க்கும்போது டிசைன் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு லீக்ஸுமே வரல. பட் ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா 9 சீரிஸோட டிசைன் வந்து இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. 9 சீரிஸில் ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருந்தாங்க. பட் நாட் சிஇக்கு தான் வந்து நாடோட டிசைன் கொடுத்து நம்மளுக்கு டெமிக்கு கொடுத்துட்டாங்க. பட் அதுவும் வந்து ஒரு மொக்க டிசைன்னு சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிளாஸ் பேக் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஃப்ரேம் நம்ம பார்த்தோன்னா பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்க. OnePlus 9 வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 9 கதைக்கு போக வேணாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தோம் அப்படின்னா வெயிட் நம்ம பார்த்தா கூட நாடே வந்து ஒரு கம்மியான வெயிட்டில் தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கம்மியான வெயிட் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து அப்படியே அந்த டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க. டிஸ்பிளேல நம்மளுக்கு வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துட்டு டிஸ்பிளேயோட ஸ்பெக் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 6.43 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷனோட கொடுக்குறாங்க. பட் போன ஜென்ரேஷன் மாதிரி இங்கே வந்து 90 ஹெச்க்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுக்க போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. அண்ட் இவங்க வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. பட் டிஸ்பிளே கார்னரில் பஞ்சுவல் டிஸ்பிளே இருக்குது. பட் சிங்கிள் பஞ்சுவல் தான் இந்த வாட்டி தராங்க. நாட்டில் பார்த்த மாதிரி அந்த டூவல் பஞ்சுவல் தரல. நாட்டில் வந்து அந்த வைட் ஆங்கிள் கேமரா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அது நம்மளுக்கு மிஸ் ஆகுது. 6.4 இன்ச்சுன்னு நம்ம பார்க்கும்போது ஃபோன் வந்து கொஞ்சம் காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்க போகுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா போன ஜென்ரேஷன் மாதிரியே இங்கே வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. OnePlus இந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்து காஸ்ட் கட்டிங் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. அடுத்து நம்ம கேமரான்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மெகா பிக்சலில் ஒரு பெரிய அளவுக்கு அப்கிரேட் இல்லைனாலும் பட் உள்ளே சேஞ்ச் பண்ணியிருக்க சென்சார்ஸ் எல்லாமே வந்து நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷன் வந்து 48 MP சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து 50 MPக்கான கஸ்டம் மேட் சோனி சென்சார் IMX766 யூஸ் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து இன்னொரு 2 கேமரா இருக்குது. 8 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா, அந்த 2 MP மேக்ரோ. இந்த ரெண்டுமே என்ன பாவம் மனுஷன்னு தெரில. ஸோ கூடிய அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. 8 MPக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி 32 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. OnePlus நாட்டில் பார்த்தா அதே சென்சார் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நல்ல விஷயமா தான் இருக்குது. OnePlusோட சொந்த சொத்து அந்த 16 MP சென்சார் இதில் யூஸ் பண்ணல. ஸோ இது 32 MP சென்சார்னால கண்டிப்பாக வந்து 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ப்ராசர்னு வரும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 1200 தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பவர் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் வந்து 6 நானோமீட்டர் ப்ராசஸில் பில்ட் பண்ணது. நான் மீடியாடெக்கில் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல், மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே கரெக்டு தான், நான் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ப்ராசரை ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணால் ஸ்னாப்ட்ராகன் 855 ஸ்லைட்டாக ஒரு பெட்டரான ஜாப் பண்ணோம். பட் 870க்கும் இதுக்கு வந்து கம்பேரிசனே கிடையாது. 870 வந்து இதோட வே பெட்டரான ஜாப் பண்ணோம். பட் போன ஜென்ரேஷன் OnePlus நாட்டில் யூஸ் பண்ண 765Gயை கம்பேர் பண்ணும்போது 765Gயில் வந்து இந்த 1200 வந்து ஒரு ஹியூஜ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிமென்சிட்டி 1200ல் ISP-A கேப்பபிலிட்டிஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, OnePlus அந்த ISP-யோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுறாங்களா, அவங்களோட கேமரா ஆப்டிமைசேஷன்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் அடுத்து பேட்டரி விஷயத்துக்கு வந்து இங்கே வந்து 4500 mAhக்கான பேட்டரி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 30 வாட்க்கான சார்ஜிங் யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா 8+128GB, அதுக்கப்புறமா 12+256GB 2 வேரியன்ட் லான்ச் பண்ண போகிறதா இப்போதைக்கு லீக்ஸ் வந்திருக்கு. சைனாவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2000 யுவானுக்கு லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதை அப்படியே நம்ம ஒரு ப்ரைஸ் கால்குலேட் பண்ணால் 23-24,000 வரும். பட் அந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க. நம்ம ஊரில் ரீசெண்டாக லான்ச் பண்ண Realme X7 Maxே வந்து 27,000 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus அந்த ப்ரீமியமான பிராண்டிங் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு 30,000க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹையர் அண்ட் வேரியன்ட் அந்த 12+256GB வந்து ஒரு 32-33,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த ப்ரைஸிங் வந்து என்ன போன ஜென்ரேஷன் நாடு
கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல சக்ஸஸராக தான் இருக்குது. பட் கேமரா கேம் வந்து இந்த வாட்டி சென்சார் எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அடுத்த மாதம் லான்ச் பண்ண போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்திருக்கு. 30,000க்கு Dimensity 1200 பவர் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus சைட்லேருந்து கொண்டு வரதா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய IQ7 சூஸ் பண்ணுவீங்களான்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.